ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய கதைக்களத்தை இன்னும் அறுக்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஐஸ்வர்யா ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததால் ஆனந்த் அபிராமியெல்லாம் பயப்படுறாங்க. வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலான்னு எங்கள் தான் மாட்டி பட்டுருவோன்னு பயத்தில் ஐஸ்வர்யா முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தீபா யோசிக்கிறாங்க, ஐஸ்வர்யா அக்கா இப்படி பதட்டப்படுறத பார்த்தா கண்டிப்பாக ஏதோ தப்பு இருக்குது, ஒருவேளை எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவங்க கர்ப்பமாக இல்லையாங்கிற மாதிரி தீபா கெஸ் பண்ணிட்டு, அக்கா அதான் அவ்வளோ தூரம் அத்தையும் அருண் மாமாவும் சொல்கிறாங்கல்ல, அவங்க திருப்திக்காச்சு நீங்கள் போயிட்டு வாங்கக்கா. அத்தை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணாமல் இருந்தால் தான் உடம்புக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னதும் உடனே நம்ம தீபா என்ன இப்போ நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, அவ்வளோதானே, இங்கே பாருங்க நம்ம ஃபேமிலி டாக்டரை இங்கே வரவழைச்சிடலாம் அப்படின்னதும் அதாமா தீபா நல்லம், சரி நீ உடனே போன் போட்டு சொல்லு அப்படின்னதும் என்ன இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா டாக்டருக்கு போன் போட்டுடுறாங்க. உடனே ஆனந்த் கைத்தாங்களா அழைச்சிட்டு ஐஸ்வர்யாவை பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து டாக்டர் எல்லாரும் முன்னாடி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு கேட்டதும், டாக்டர் என்னோட வைஃப் 4 மாசம் கர்ப்பிணி, ஸோ அவ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா, குழந்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டதும் உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, என்னப்பா விளையாடுறியா, ஆமா என்னது 4 மாத கர்ப்பிணியா, ஃபர்ஸ்ட் உங்க வைஃப் பிரெக்னெண்டே இல்லை, நீங்க எப்படி 4 மாசம்னு சொல்லுவீங்கிற மாதிரி கேட்டதும் அருணும் நம்ம அபிராமியும் பேர் அதிர்ச்சி ஆகிறாங்க. தீபா செம அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம சந்தேகப்பட்டது சரி ஆயிடுச்சுன்னு. டாக்டர் என்ன சொல்றீங்க, என்னோட ஃப்ரெண்ட் கனடால மிகப்பெரிய டாக்டர், அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை, குழந்தையும் தாயும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க எத்தனை டாக்டர்கிட்ட செக்அப்க்கு போயிருக்கோம், நீங்க என்னன்னா இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லைங்கிற மாதிரி ஆனந்த் சொன்னதும், இங்க பாருங்கப்பா டாக்டர்ங்கிறது கனடா லண்டன்லாம் தேவையில்லை, ஒருத்தங்க கர்ப்பமா இருக்கிறாங்களேன்னு பாக்குறதுக்கு கிராமத்து பாட்டிங்களே போதும், நீங்க என்கிட்டயே வைத்தியத்தை பத்தி பேசுறீங்களாங்கிற மாதிரி டாக்டர் டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா திருத்திருந்து முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமா இவங்க கண் முன்னாடியே உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க முதல்ல போன் போட்டு கேளுங்க அப்படின்னதும் அபிராமி அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு, இங்க பாரு தயவு செய்து உண்மையை சொல்லு, நம்ம நட்புக்காக உண்மையை சொல்லு, உண்மையிலே ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு கேட்டதும் உடனே தட்சாயினி டாக்டர் யோசிக்கிறாங்க, ஐயோ அபிராமிக்கு நம்ம பொய் சொன்னது சந்தேகம் வந்துருச்சு, இதுக்கப்புறமும் உண்மையை சொன்னோம் நம்ம நட்புக்கு நாமளே துரோகம் பண்ற மாதிரி போயிடும் அப்படின்னுட்டு, அபிராமி என்ன மன்னிச்சிடுமா, அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு ஐஸ்வர்யா சாக மிரட்டின விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை ஸ்பீக்கர்ல போட்டு அருண் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுகிட்ட அபிராமி இடிச்சு போய் கீழே விழுந்தது தீபா தாங்கி பிடிச்சு ஆத்த ஒண்ணு இல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்னடி டாக்டர் சொல்றதுல உண்மையா அப்படின்னு கேட்டதும், அருண் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு கேட்டதும் அருண் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க ஐஸ்வர்யாவை. அபிராமி தீபாவும் தடுத்து நிறுத்தாம இருக்காங்க. உடனே அருண் ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஐயோ எப்புள்ள எதுவும் தப்பான முடிவு எடுக்க போறான் பாவி, இப்படி பண்ணிட்டேடி, இங்க பாரு இனிமேல் என் கண்ணிலே முழிக்க கூடாது, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிடு, இல்லையா நானே சோத்துல விஷத்தை வச்சு ஒன்னு கொண்டு போட்டுரும் அப்படின்னு அபிராமி திட்டிட்டு எல்லாரும் ஓடி போய் அருண் சாத்தி இருக்கிற கதவு போட்டு தட்டிட்டு இருக்காங்க. கூடவே ஐஸ்வர்யாவும் தட்டுறாங்க. என் பிள்ளைக்கு மட்டும் எது ஆயிடுச்சு, கண்டிப்பா ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டோம், ஒரேடியா ஒன்னு அனுப்பிடுவேங்கிற மாதிரி அபிராமி கத்திட்டு இருப்பாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.